Taste the Daily. 50 மாத கால ஆட்சியில் கோவை மாநகராட்சிக்கு எந்த திட்டங்களையும் ஸ்டாலின் மாடல் அரசு கொண்டு வரவில்லை. வீட்டு மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் கட்சி திமுக, எப்போதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கும் கட்சி அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் என கோவை மாவட்டம் வடவள்ளியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று 50 மாத காலமாகின்றது. இந்த 50 மாத ஆட்சியிலே இந்த கோவை மாவட்டத்துக்கோ கோவை மாநகராட்சியிலோ எந்த ஒரு பெரிய புதிய திட்டமாவது கொண்டு வந்திருக்காங்களா? சொல்லு, சத்தமா சொல்லுங்க. சாயிரு காது செவி கிழிஞ்சிடும். கொண்டு வந்திருக்காரா? ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பில்லை, மக்களை காப்பாற்ற வேண்டிய காவலர்களுக்கும் பாதுகாப்பில்லை. தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு நடக்காத நாளே இல்லை. சிறுமி முதல் பாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என கோவை மாவட்டம் வடவள்ளியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. மின்சாரத்தை தொட்டால்தான் ஷாக் அடிக்கும். திமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கும் அளவிற்கு மின் கட்டணத்தை ஸ்டாலின் அரசு உயர்த்தியுள்ளது. மின் கட்டண உயர்வால் சிறு குறு நடுத்தர தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. மின் கட்டணம் கேட்க வேண்டியதே இல்ல. கரண்ட் தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும். கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது. அந்த அளவுக்கு மின் கட்டண உயர்வு. ஒரு முறை இருமுறை அல்ல, வருடத்திற்கு 5% மின் கட்டண உயர்வு. ஸ்டாலின் ஆட்சியில் அறநிலையத்துறையில் கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? அரசு நிதியில் கல்லூரி கட்ட முடியவில்லை என்றால் ஸ்டாலின் மாடல் அரசு எதற்கு என கோவை மாவட்டம் வடவள்ளியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் அரசு குறித்து ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட். கோவை மாவட்டம் வடவள்ளியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட். ஸ்டாலின் ஆட்சியே ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட். 4 ஆண்டுகளாக கோவை மாவட்டத்திற்கு எந்த திட்டத்தையும் திமுக அரசு கொண்டு வரவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று புரட்சித் தமிழர் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சராக செல்வார் என கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. முதலமைச்சர்கள் திமுக 4 வருஷமா கையாள திட்டங்கள் எல்லாம் மீண்டும் நம் நாட்டின் கை பெற வேண்டும் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முனைப்புடன் செயல்பட்டவர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. ஒரு அமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக செயல்பட்டவர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி என கோவை மாவட்டம் லாலி ரோடு சந்திப்பு எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். மாநகராட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, ஒன்றியங்கள் அனைத்து பகுதியிலுமே அடிப்படை தேவை அத்தனையும் நிறைவேற்றுவதற்கு முனைப்புடன் செயல்பட்ட சகோதரர் அறிவிச்சார் SP வேலுமணி அவர். மக்கள் மீது வரி மேல் வரி போட்டதுதான் 50 மாத கால ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனை. 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் என கோவை மாவட்டம் லாலி ரோடு சந்திப்பில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் சூளுரை. வீட்டு வரி 100% ஏத்திட்டாங்க, கடவரி 150% ஏத்திட்டாங்க, மின் கட்டணம் 52% ஏத்திட்டாங்க, வருஷம் 5% உயர்த்தப்படும் என்று சொல்லி
ஆண்டொன்றுக்கு 5% வரி உயர்த்திட்டு இருக்கிறாங்க. குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது. குப்பை கூட விடல, குப்பைக்கு வரி போட்டாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் பிள்ளைகளை பள்ளிக்கு கூட அனுப்ப முடியாத நிலையில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் போதைப் பொருள் எளியதாக கிடைக்கும் நிலையில் போதை மாடல் அரசாங்கமாக ஸ்டாலின் மாடல் ஆட்சி இருப்பதாக கோவை மாவட்டம் லாலி ரோடு சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு போனா அங்க இருக்கிற ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியரும் பாதிக்குது. நம்முடைய பிள்ளைகளை குழந்தைகளை பள்ளிக்கு கூட இந்த ஆட்சியில் அனுப்ப முடியல. அப்படிப்பட்ட அவல ஆட்சி நடக்குது. எல்லா ஆசிரியர்களும் நான் குறை சொல்லல. நடப்பது ஸ்டாலின் மாடல் அரசு அல்ல, ஃபெயிலியர் மாடல் அரசு. கோவை மாவட்டம் லாலி ரோடு சந்திப்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அப்படியே பத்திரிகை வருவாரு, அப்படியே தொலைக்காட்சி காட்சி அளிப்பாரு, அதோட போயிடுவார். அதோட அவர் பணி முடிஞ்சது. மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எப்பொழுதும் அவருடைய சிந்தனை வீட்டு மக்களை பற்றி தான் இருக்கும், நாட்டு மக்களை பற்றி அல்ல. ஆகவே இப்படிப்பட்ட மக்களோட ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் அரசாங்கம் தான் ஸ்டாலின் அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் கோவை மாநகராட்சிக்கு கொண்டுவரப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை ஸ்டாலின் மாடல் அரசு கிடப்பில் போட்டுவிட்டது என புளியங்குளம் பகுதியில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கோவை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சியில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. மத்திய அரசு நாங்க கேட்டிருந்தோம், மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்திருந்தால் மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்கி திறக்கப்பட்டிருக்கும். அதிமுக ஆட்சியில் 65% நிறைவேற்றப்பட்ட அவிநாசி பாலம் பணிகளை ஸ்டாலின் மாடல் அரசு ஆமை வேகத்தில் செய்து வருகிறது. அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாத கையாலாகாத அரசு ஸ்டாலின் அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த அவிநாசி பாலம் ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. நான் இருக்கும்போது 65% பணிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டத்தை முழுமை பெறல. அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் ஆயிட்டுது. போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிற காலத்துல இங்க வந்து சேர முடியல, காலதாமதம் ஏற்பட்டு விட்டது. தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறை செல்வார்கள். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட திமுக அரசுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். அண்மையிலே அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் செய்தாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1000 கோடி. அதையெல்லாம் விரைவிலே தோண்டி எடுத்து யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவரெல்லாம் பத்திரமா சிறை கம்பிக்கு பின்னாடி இருப்பாங்க. அதிமுகவின் வலியுறுத்தலை அடுத்து பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த ஸ்டாலின் தற்போது பெண்களை ஏமாற்றும் வேலையில் இறங்கியுள்ளார். ஊழலில் பெற்ற பணத்தை வைத்து மக்கள் மத்தியில் வெற்றி பெற்று விடலாம் என்று 10 ரூபாய் பாலாஜி கனவு காண்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இன்னைக்கு 10 ரூபாய்னா யாருமே 10 ரூபாய் மதிக்கல. ஆனா 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. 10 ரூபாய்னா யாரு பேர் சொல்லுவீங்க? 10 ரூபாய்னா ஒருத்தர் பேர் தான் தமிழ்நாட்டிலே வருது. 10 ரூபாய்னு சொன்னாவே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனுக்கு கூட வந்துடுது. நாம அரசு ஊழியர்களின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் சூப்பர் முதல்வர் ஸ்டாலின் தான் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அப்படியே 4 லட்சம் காலி பணிகள் அப்படியே தொடருது. அதுக்கு மேல் 4,20,000 4,70,000 காலி பணிகள் இன்று வரை தொடருது. அது மட்டுமா, எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் இந்தியாவிலே சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குதல சூப்பர் முதலமைச்சர். கடன் வாங்குதல இந்தியாவிலே சூப்பர் முதலமைச்சர்.
கோவையின் 4 சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் போது ஏற்பட்ட மறக்க முடியாத தருணங்களை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மடல் மூலம் வெளியீடு. ஸ்டாலின் ஆட்சியின் அக்கிரமங்களினாலும் அட்டூழியங்களாலும் செயலற்ற தன்மையாலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்த்து தான் மனம் நொந்து போனதாக கழக பொதுச் செயலாளர் வேதனை. திருத்தணி தொகுதி வாழ் மக்களின் அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றித் தராத மற்றும் கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டுள்ள ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் வரும் 14ஆம் தேதி திருத்தணியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்காக திண்டிவனம் தொகுதிக்கு வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை பார்வையிட்டு முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் ஆலோசனை. புதுக்கோட்டையில் நடந்த மக்கள் தொடர்பு முகாமில் மாணவர்கள் போதை பழக்கத்தில் சீரழிவது வருத்தம் அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் வேதனை. பொல்லாத ஆட்சிக்கு புதுக்கோட்டை ஆட்சியரே சாட்சி என மக்கள் சாடல். சென்னை சூளைமேட்டில் காதல் வசனம் பேசி +2 மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 52 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்கதையாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை நொளம்பூரில் சிறுமியை வன்கொடுமை செய்த உறவினர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே இளம்பெண் குளிப்பதை செல்போனில் வீடியோ எடுத்த கல்லூரி மாணவன் பிடிபட்டான். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை அனைத்து வயது பெண்களுக்கும் வீட்டிலும் பொதுவெளியிலும் பாதுகாப்பில்லாத நிலை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கடத்த முயன்ற 1 டன் ரேஷன் அரிசி பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 235 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கோவை மாவட்டம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வயதான மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நகைக்காக கொலை நடைபெற்றிருக்கலாம் என சந்தேகம் எழுப்பப்பட்ட நிலையில் நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குக்கிராமங்களில் கூட கொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அருகே இனியானூரில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை. ஆட்சிக்கு வந்தால் நீட் இருக்காது என்று வசனம் பேசிய ஸ்டாலினும் உதயநிதியும் மாணவி மரணத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் கஞ்சா போதையில் பணம் கேட்டு இளைஞரின் கழுத்தை கத்தியால் கிழித்த 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். படுகாயமடைந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இதுதானா என மக்கள் ஆவேச கேள்வி. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் பகுதியில் மர்ம கும்பலால் இளைஞர் வெட்டி படுகொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதால் படுகொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 2 மாதம் சம்பளம் வழங்காததால் தற்கொலை செய்து கொண்ட ஊராட்சி செயலாளரின் உடலை வைத்து குடும்பத்தினர் சாலை மறியல். ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஒரு குடும்பமே நிர்கதியாக நிற்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே நாய் கடித்து பட்டதாரி இளைஞர் உயிரிழப்பு. நாய்களை கட்டுப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என வெற்று வசனம் பேசிய ஸ்டாலின் நிதியை கல்லா கட்டிவிட்டாரா என மக்கள் கேள்வி. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதியில் மதுபானம் விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத மது விற்பனை தறிகெட்டு இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நிலத்தகராறில் தம்பி மகனை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்த நபரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல். திராவிட மாடல் ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சட்டவிரோத கட்டடங்கள் தொடர்பான வழக்கில் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு குட்டு வைத்த சென்னை உயர்நீதிமன்றம். IAS அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என்று தன்னை நினைத்துக் கொள்கிறாரா என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் சென்னை மாநகராட்சி ஆணையர் நாளை நேரில் ஆஜராக உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் கோனை ஊராட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புதிதாக திறந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பூட்டியே கிடக்கும் அவலம். அனைத்திற்கும் விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலின் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் ஆபத்தான நிலையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை மேற்கொள்ளும் மாநகராட்சி நிர்வாகம். அலட்சிய போக்குடன் செயல்படும் ஸ்டாலினின் மாநகராட்சி நிர்வாகம் உரிய பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். டிரான்ஸ்பர் தொடர்பாக அமைச்சர்களை பார்த்து ஃபார்மாலிட்டியை முடித்துவிட்டு பணிக்கு வந்திருப்பதாக சேலம் சட்டக்கல்லூரி முதல்வர் பேசும் ஆடியோ லீக். இடமாறுதலுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக புகாருக்கிடையே வெளியான சேலம் சட்டக்கல்லூரி முதல்வரின் ஆடியோவால் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு பீதி. பண்றது பாருங்க, ஆர்டிஎஸ் மினிஸ்டர் கிட்ட பேசினாலும் சரி, இவர் பேசினாலும் சரி, அவங்க பேசினாலும் சரி, 3 மினிஸ்டர் பேசிட்டாங்க. 3 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க. ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும். அந்த ஃபார்மாலிட்டிஸ் நான் பண்ணாதானே உண்டு. நாள ஒரு ஸ்டெப் எடுக்கல. அதுல எல்லாம் நம்ம லிங்க் இருக்கு. சரி, நமக்கு வேற 2 லிங்க் லோக்கல் மினிஸ்டர் ஓகே. 276 கோடி ரூபாய் சுங்க கட்டண நிலுவையை தமிழக அரசு இன்றைக்குள் செலுத்தாவிட்டால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தென் மாவட்டங்களில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகள் தடை செய்யப்படும். நீதிமன்ற உத்தரவை அடுத்து தென் மாவட்டங்களில் அரசு பேருந்துகள் இயங்குமா, போக்குவரத்து முடங்குமா அல்லது ஸ்டாலின் அரசு நிலுவைத் தொகையை செலுத்த நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. கடந்த ஆண்டை விட IPL வணிக மதிப்பு 1.55 லட்சம் கோடியாக உயர்வு. பிராண்ட் மதிப்பில் பெங்களூரு அணி முதலிடமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் 3வது இடத்திற்கும் சரிவு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து ஜூலை 13ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறார் சுபான்ஷு சுக்லா. SpaceX டிராகன் விண்கலம் மூலம் 13ஆம் தேதி புறப்பட்டு வருகிற 14ஆம் தேதி சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட வீரர்கள் பூமியை வந்தடைய திட்டமிட்டுள்ளதாக நாசா இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கும் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா விளையாடுகிறார்.